Dear mathletes, உங்கள் மேத்ஸ் புக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ரொம்ப சேடாக இருக்கீங்களா? டோன்ட் வரி, உங்கள் G5 மேத்ஸ் ஸ்பாட் சேனலில் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்குரிய டெக்னிக்கை கற்றுக்க போகிறத நினச்சி ஹாப்பியாக இருங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி, பிகாஸ் G5 மேத்ஸ் ஸ்பாட் சேனல் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறதுன்னு தான் கற்றுக்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் கான்செப்ட்ஸில் பார்த்தோம். ஸோ ஹவு டு ஃபைண்ட் இன்வெர்ஸ் பை யூஸிங் அ ஃபார்முலா ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா determinant of A and adjoint of A ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும்னா determinant of A தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா determinant of A not equal to 0 இருந்தால் மட்டும்தான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். இது சப்போஸ் ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் 1 by 0 does not exist. அதனால determinant of A not equal to 0 இருந்தால் மட்டும்தான் A inverse exist. Now let us proceed. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேர் வேணால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. -2 4 1 -3. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? determinant of A கண்டுபிடிக்கணும். ஸோ determinant of A is equal to -2 4 1 -3. உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? -2 into -3 என்ன? 6. -4 into 1 4. So what is 6 minus 4? 2. So this is the value of the determinant and this is not equal to 0. So determinant of the value 2 and that is not equal to 0. Therefore நமக்கு என்ன எக்ஸிஸ்டாக இருக்குது? A inverse exist. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம adjoint of A கண்டுபிடிக்கணும். 2x2 மேட்ரிக்ஸில் adjoint of A எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். என்ன பண்ணுவோம்? நம்ம மெயின் டயகனல் இருக்க எலமெண்ட்ஸை பிளேஸ் மாற்றுவோம். -3 -2. நெக்ஸ்ட் டயகனல் என்ன பண்ணுவோம்? நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம். -4 -1. ஸோ திஸ் இஸ் adjoint of A. ஸோ determinant of A கண்டுபிடிச்சிட்டோம், adjoint of A கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ now just substituting in the formula. So therefore A inverse is equal to 1 by determinant of A ஓட வேல்யூ என்ன? 2. Substitute. Adjoint of A கண்டுபிடிச்சிருக்கிறோம். -3 -4 -1 -2. So this is the required inverse for the given matrix. Next problem பார்த்தீங்கன்னா நமக்கு 3x3 matrix கொடுத்தாங்க. Same procedure only. First let us take the given matrix as A. 5 1 1 1 5 1 1 1 5. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. This is the formula. So first என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம determinant of A. So let us find. So determinant of A is equal to, let us expand by using the first row. So 5 into hide the column, hide the row. So கொடுத்து remaining இருக்க submatrixக்கு determinant கண்டுபிடிக்கணும். That is a procedure. You know 5 5s are 25 minus 1 into 1 1. அடுத்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 1. ஸோ இங்கே என்ன சைன் போடுவோம்? நம்ம மைனஸ் போடுவோம், நமக்கு தெரியும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 1 into 5 5 1 into 1 1. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் 1. ஸோ ஹைட் த காலம், ஹைட் த ரோ. வாட் இஸ் ரிமைனிங்? திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ 1 into 1 1 5 into 1 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 into 25 minus 1 என்ன? 24. minus 1 into 5 minus 1 என்ன? 4. plus 1 into 1 minus 5 என்ன? minus 4. that is equal to, what is 5 into 24? 120. minus 1 into 4 minus 4. 1 into minus 4 minus 4. so 120. what is minus 4 minus 4? நமக்கு என்ன? minus 8. subtract பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 112. so this is the value of the determinant and this value is not equal to 0. so determinant of A will not equal to 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும் நமக்கு? A inverse exist. next step என்ன? adjoint of A கண்டுபிடிக்கிறது. so adjoint of A for 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி போடணும்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம கொடுத்துருக்குற அந்த 3x3 மேட்ரிக்ஸை அப்படியே எழுதணும். நம்ம 5 1 1 1 5 1 1 1 5. அடுத்து என்ன பண்ண சொன்னேன்? ஃபஸ்ட்டு 2 காலம் எடுத்து பக்கத்தில் எழுதணும். 5 1 1 5
1 1. அடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ எடுத்து கீழே எழுதுங்க. 5 1 1 5 1 1 5 1 1 5. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு காலமையும் ஃபஸ்ட்டு ரோவையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, நான் ரிமைனிங் இருக்க எலமெண்ட்லாம் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான். தட் இஸ் த ப்ரொசீஜர் யூ நோ. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் 5 into 5 என்ன 25 minus 1 into 1 1. அடுத்து next these two 1 into 1 1 5 into 1 5. அடுத்தது இது 1 into 1 1 5 into 1 5 1 into 1 1 5 into 1 5 5 5s are 25 minus 1 into 1 1 1 into 1 1 minus 1 into 5 5 1 into 1 1 minus 1 into 5 5 1 into 1 1 minus 5 into 1 5 5 5s are 25 minus 1 into 1 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 25 minus 1 என்ன 24. do not forget transpose இருக்கணும். ஓகே, 1 minus 5 minus 4 1 minus 5 minus 4 1 minus 5 minus 4 25 minus 1 24 1 minus 5 minus 4 1 minus 5 minus 4 1 minus 5 minus 4 25 minus 1 24. So you have to take transpose. அப்பதான் நமக்கு adjoint of A. Okay, let us find transpose. So you get this matrix. Okay, so now next நம்ம என்ன பண்ணணும்? formula substitute பண்ணணும். அப்ப A inverse is equal to formula 1 by determinant of A into adjoint of A. So what is the value of the determinant? 112. So substitute பண்ணுங்க. 112 into adjoint of A நம்ம கொடுத்துருக்கோம், கண்டுபிடிச்சிட்டோம். 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. So this is the adjoint of matrix that we have found. இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ யூ கேன் டேக் தட் அவுட் சைட். ஸோ இப்போ 4 by 112 4 எடுத்தால் மீது என்ன இருக்கும் நமக்கு? இங்கே 6. இங்கே நமக்கு என்ன வரும்? minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. ஸோ இப்போ நம்ம இதில் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4s are 4 2 4s are 8 remaining 3 8 4s are 32. So the final answer is A inverse is equal to 1 by 28 into 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. So this is the required inverse for the given matrix. The third subdivision பார்த்தீங்கன்னா same 3 cross 3 matrix. Take the given matrix as A. Okay, so A is equal to 2 3 1 3 4 1 3 7 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். let us find determinant. So determinant of A by expanding first row. So 2, hide the column, hide the row. What is remaining? This matrix. 4 2s are 8 minus 1 into 7 7. next minus போடணும், மறந்துடக்கூடாது. minus 3. So 3 இருக்கிற column 3 row hide பண்ணிட்டீங்கன்னா what is remaining? 3 3 1 2. So 3 2s are 6 minus 1 into 3 3. next element plus 1. So hide the column, hide the row. Find determinant for this submatrix. 3 7s are 21 4 3s are 12. that is equal to 2 into 8 minus 7 என்ன 1 6 minus 3 என்ன 3 21 minus 12 என்ன 9. So 2 1s are 2 3 3s are 9 1 9s are 9. So minus 9 plus 9 ஆயிரும் 0 ஆயிரும். So what is remaining? 2. So this is the value of the determinant and this is not equal to 0. So therefore what is exist? A inverse exist. So this is the value of the determinant. What is the next step? Adjoint of A கண்டுபிடிக்கணும். So adjoint of A. So same procedure. First என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற 3 cross 3 matrix எழுதிக்கோங்க. 2 3 1 3 4 1 3 7 2. அடுத்து என்ன பண்ணணும்?
ஃபஸ்ட்டு 2 காலம் எடுத்து சைடில் எழுதணும். 2 3 3 4 3 7. அடுத்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 ரோ எடுத்து கீழே எழுதணும். 2 3 1 2 3 3 4 1 3 4. And do not forget to put transpose. Okay, next step என்ன, ஃபஸ்ட்டு காலமையும் ஃபஸ்ட்டு ரோவை என்ன பண்ணிடணும், ஹைட் பண்ணிடணும். ஸோ ரிமைனிங் ஆஸ் யூஸ்வல் 4 2s are 8, 1 into 7 7, 1 into 3 3, 3 2s are 6, 3 7s are 21, minus 4 3s are 12, 7 into 1 7, 3 2s are 6, 2 2s are 4, minus 3 into 1 3, 3 3s are 9, minus 7 into 2 14, 3 into 1 3, minus 4 into 1 4, 1 into 3 3, minus 2 into 1 2, 2 4s are 8, minus 3 3s are 9, and you have to take transpose. Now this is equal to, what is 8 minus 7, 1, 3 minus 6 minus 3, 21 minus 12 9, 7 minus 6 1, 4 minus 3 1, 9 minus 14 minus 5, 3 minus 4 minus 1, 3 minus 2 1, 8 minus 9 minus 1, and you have to take transpose. So transpose எடுத்துட்டு நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் வரும்னு நம்ம பார்க்கலாம். So transpose எடுத்தோம்னா we get this matrix. Now we have found both determinant of A and adjoint of A. Now going to substitute the formula. So therefore A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. So what is determinant value? 2. So just substitute 2. And adjoint of A நமக்கு இங்க இருக்கு மேல 1 1 minus 1, minus 3 1 1, 9 minus 5 minus 1. So this is the required inverse for the given matrix. Okay, excellence is a continuous process, not an accident, said by Dr. ABJ Abdul Kalam. Do you want to excel in class 12 maths? Keep always connected to this G5 MathSpot channel. Thank you. God bless.